வாத்தியார் நேயர்களுக்கு வணக்கம். நேத்திக்கு வந்து 4 பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. முக்கியமாக வந்து நம்ம அர்ச்சனா அவங்களோட பேரண்ட்ஸ், விஜய் அவங்களோட பேரண்ட்ஸ், ப்ளஸ் நம்ம விக்ரம், ப்ளஸ் நம்ம பூர்ணிமா இவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு பேரண்ட்ஸ் வந்து அந்த ஒரு ஃபீலே இல்லைங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஃபன்னாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. எல்லாருமே வந்து எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முந்தின சீசனில் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸாக இருக்கும், ஒரு எமோஷனல் ட்ராமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லாருமே ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேத்திக்கு முக்கியமாக அந்த 4 பேர் வந்தது வந்து எனக்கு யார் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம அர்ச்சனாவோட பேரண்ட்ஸ். ஏன்னா வந்து அவங்கள்ட்ட குறை சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அர்ச்சனாவை பற்றி அவ்வளோ பேர் புள்ளி பண்ணிடுறாங்க அந்த வீட்டில். அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்குமே ரொம்ப ஜெனூனாக போயிட்டு அவங்க பண்ண தப்பை ரொம்ப கேஷுவலாக எடுத்து சொல்லி, ஸோ நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக பேசுகிறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரோட பேரண்ட்ஸும் கொஞ்சம் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணாங்க அந்த விஷயத்தை. இருந்தாலும் அர்ச்சனாவோட அப்பா வந்து ஸோ கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்சன் சொல்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நேத்திக்கு 4 பேரண்ட்ஸ் வந்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து காலையில் ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் ரிலீஸ் ஆகிருக்கிறது வந்து நம்ம நிக்சனோட பேரண்ட்ஸ் வந்திருக்காரு. யார் நம்ம இப்போ நிக்சனோட அப்பா. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா வந்து நிக்சன் உள்ளே இருக்கும்போது சொல்லிட்டு இருப்பார், எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய ரவுடி எங்கள் ஏரியாவிலே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு ரவுடி கெட்டப்பில் நம்ம யோசிச்சு பார்த்துட்டோம். பட் ஆனால் ரொம்பவே நைஸ் கேரக்டராக இருக்கார். நல்லா பேசுகிறார், ஜாலியாக பேசுகிறாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இவன் முதல்ல இங்கே டைமுக்கு ஏந்திருக்கிறானா, நாங்கள் அங்கே வந்து 7 மணிக்கு ஏந்திச்சாலும் நாங்கள் வந்து எவ்வளோ கூப்பிட்டாலும் ஏந்திருக்க மாட்டான். இங்கே ஏந்திருக்கிறானா அட்லீஸ்ட் 7 மணிக்கு ஏந்திருக்கலாங்க, நாயாச்சும் குறைக்கும். அங்கே வந்து நான் நாய் மாரி குறைச்சாலும் ஏந்திருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து கலாய்க்கிறாரு, ஃபன்னாக பேசுகிறாரு அவர். ஸோ ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவன் வந்து திருந்த மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து எவ்வளோ பாடி பார்த்தோம், திருந்தவே இல்லை. ஆக்சுவலாக வந்து அடிச்சும் திருந்தாதவனா ஆப்பு வச்சு தான் திருத்தணும் அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நிக்சனை போட்டு செய்ன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிக்சன் அதிகமாக காயப்படுத்தியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அர்ச்சனா வந்து நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பார். ஸ்டார்டிங் அந்த கள்ளிப்பால் விஷயமா இருக்கட்டும், சுரீரோன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்காரு, நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு மன்னிப்பு கேட்பாரா, இல்லை அதுக்கெல்லாம் வந்து ஜஸ்டிஃபை கொடுப்பாரா, இல்லை நிக்சன் வந்து ரொம்பவே கண்டிப்பாரா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து லைவில் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் நடந்த விஷயங்கள் இவ்வளோ தாங்க. ஸோ ரெண்டாவதாக அடுத்த ப்ரோமோவில் என்ன வருது, நிக்சனோட அப்பா எப்படி நடந்துக்கிறாங்க, அடுத்து யாரோட பேரண்ட்ஸ் வராங்க அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆனந்த்.